ஹலோ வணக்கம். வாங்க நாம் இப்போ சுவையான சாம்பார் சாதம் நாம் அருமையான டேஸ்ட்டோடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பாருங்கள், நான் எல்லா காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 1, கத்தரிக்காய் 2, கொத்தமல்லி, முருங்கைக்காய் ஒரு பெரிய முருங்கைக்காய், வெங்காயம் ஒரு 20 வெங்காயம், 2 கேரட், 5 6 பீன்ஸ், 2 தக்காளி, 5 6 பல் பூண்டு, எல்லாமே 2 பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. அரிசி 150 கிராம் அரிசி, 50 கிராம் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, அதை எல்லாம் சேர்த்து கழுவி எடுத்து வச்சுக்கிடுவோங்க. எல்லாம் சேர்த்து ஒரு கிளாஸ் இருந்தது. நம்ம எந்த கிளாஸில் இருக்கோ அதே கிளாஸில் தான் 4 கிளாஸ் தண்ணி வைக்கணுங்க. ஒரு கிளாஸ் புளி தண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ், அதாவது பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி அதில் உப்பு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், அடுப்பில் குக்கர் வச்சுருங்க. வச்சு 3 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கடுகு சீரகம் தாளிக்க சேர்த்துருங்க. நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காய்கறிகள் எல்லாம் இது பொரிஞ்சதும் சேர்த்துருங்க. உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், வெங்காயம், தக்காளி, பூண்டுப்பல், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணுங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கவும் 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள், அதோடு நாம் கழுவி எடுத்த அரிசி பருப்பையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிட்டு புளி தண்ணியை சேர்த்துருங்க. ஒரு கிளாஸ் நான் அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்க்கும்போது சாம்பார் சாதம் அருமையான சுவையோடு இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி சேர்த்து பாருங்கள். அரிசி கழுவுன தண்ணி ஒரு கிளாஸ், அது போக 2 கிளாஸ் தண்ணி கலந்துருங்க. உப்பு நான் புளியிலேயே சேர்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்து பத்தலைன்னா சேர்த்துருங்க. சேர்த்து கொத்தமல்லியை போட்டு குக்கர் மூடி 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிட்டா சூப்பரான சாம்பார் சாதம் டேஸ்ட்டாக ரெடியாகிருங்க. இதுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சு பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள். அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும். நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்ல உதிரியாக அளவான ஈரப்பதத்தோடு சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, சாப்பிடவும் நல்ல சுவையாக இருந்ததுங்க. நீங்களும் இதே மாதிரி சாம்பார் சாதம் வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.